வெல்கம் டு விஜய் ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து 2000 ரேஞ்சில் ஒரு என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப அர்ஜென்ட் வித்தின் 2 டேஸில் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாகணும். ஸோ அதனால் என்னால் கிளியராக வீடியோ எதுவும் எடுக்க டைம் இல்லை. ஸோ பாருங்கள், பேக் நெக் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாரியோட வர ப்ளவுஸே கொடுத்துருந்தாங்க. பேக் நெக்கில் வந்து பார்டரும் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பார்டரு மேலே ப்ளைனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சாரியோட வர ப்ளவுசஸ்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஃபுல்லாக சரி வந்திருக்கும். ஒரு சில ப்ரைடல் ப்ளவுசஸ்ஸு, என்கேஜ்மெண்ட் ப்ளவுசஸ்லாம் ஃபுல்லாகவே சரி வந்திருக்கும். ஆல்ரெடி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒர்க்குக்கு எல்லாமே நீங்கள் வந்து ப்ளைன் ஃபேப்ரிக் வாங்கி ஒர்க் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ பாருங்கள், இதில் நான் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் ஜரி, 2 லைன் வந்து சில்க் த்ரெட். சாரியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் ப்ளூ. இது ஃபுல்லாகவே வந்து பீகாக் காம்பினேஷன் தான். வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் கலர் வந்து ப்ளூ கலரில் தெரியுது, பட் ஆக்சுவலி இது வந்து மயில் கழுத்து கலர்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் இந்த லைட் ப்ளூ கலர் வரும். ஆக்சுவலி இதுதான் சாரியோட ஃபோட்டோ. ஒரிஜினல் கலர் இது தான், ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபோட்டோ மட்டும் அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஒர்க்கை சூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களே வந்து இந்த மாதிரி வரணும், பார்டர் வரணும், ஸ்லீவில் பார்டர் வரணும், ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒர்க் வரணும், ஸ்டோன் வச்சு கொஞ்சம் கவர் பண்ணணும், புட்டாஸ் வரணும் அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது இந்த பீகாக்கையும் வந்து ஹைலைட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ 2 லைன் வந்து அந்த ப்ளூ கலரில் சில்க் த்ரெட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீடு, ரவுண்ட் பீட் 4 mm சுகர் பீடு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு சுகர் பீடு அவுட்லைன் கொடுத்துட்டேன். கொஞ்சம் கேப் விட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஜரி அவுட்லைனில் அது அப்படியே மேங்கோ ஷேப்பில் வர மாதிரி. ஏன்னா ஸோ சாரியில் ஃபுல்லாகவே மேங்கோ டிசைன்ஸ் வந்திருந்தது. ஸோ அதனால் நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்து அதை மேங்கோ மாதிரி கர்வாக கட் பண்ணி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். அப்புறம் 2 ஸ்டோனுக்கு மிடில் வந்து சக்கரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஸ்டோனு ப்ளஸ் ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேமில் பாருங்கள், நான் அந்த புட்டாஸ் ஒர்க் எல்லாமே அந்த பாடி போர்ஷனில் ஜஸ்ட் அந்த நெக்கை சுற்றி மட்டும் நான் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கவர் பண்ணி பண்ணலை. ஏன்னா நம்மளால் ஃப்ரேமில் வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி பண்ண முடியாது. ப்ளஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கும் இப்போ டைமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ப்ளீட்ஸ் வச்சுட்டு பேக்கில் வந்து ஒரு சைடு முந்தானி வரும், இன்னொரு சைடு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி நமக்கு ஃப்ரண்ட்டு கொண்டு வருவோம். ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த போர்ஷன் மட்டும்தான் வெளியே தெரியும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய புட்டாஸ் ஒர்க்குக்கு வந்து ஃப்ரேமில் மட்டும் எப்படி பண்ணுறீங்கன்ற டவுட் வரும். நான் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி நெக்கை சுற்றி மட்டும் கொடுத்துருவேன். ஸோ ரொம்ப கிராண்டாக இருக்குது டேரெக்டாக பார்க்குறதுக்கு வீடியோவை விட. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்குக்கு சைட்லேயே கொடுத்துட்டாங்க. ஏன்னா சாரியோட வர ப்ளவுசஸ்லாம் நல்லா அகலமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சைட்லேயே கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நான் 12 inch ஃப்ரேம் தான் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணேன். ஸோ பேக் நெக்கில் ஃபாலோ பண்ண அதே ஸ்டிச்சஸ் தான் ஃப்ரண்ட் நெக்லேயும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் போர்ஷனில் பேக் நெக்கில் ஃபாலோ பண்ணதே தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு அந்த பார்டரோட எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோனெல்லாம் ஸ்டிக் பண்ணிட்டேன். அது காயிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் பீட் ஸ்டிச் பண்ணுறது, இங்கே பார்டரில் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த பார்டரில் வர பீகாக்கை வந்து ஹைலைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பீகாக்கையும் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த பீகாக்கை வந்து இந்த மாதிரி நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் பண்ண முடியாது, ரொம்ப சின்ன லீஃபாக இருந்தது. ஸோ அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ பீகாக்கில் ரொம்ப சிம்பிளாக தான் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா அந்த அவுட்லைன் ஃபுல்லாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு உள்ளுக்குள்ளே மட்டும் லைட்டாக வந்து அந்த சாரீ கலர் வர மாதிரி சுகர் பீட்ஸ் கலர் கிளாஸ் பீட்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். மற்றபடி ஜரி அவுட்லைன் இதை மட்டும் பண்ணிட்டாலே நல்லா டேரெக்டாக பார்க்கும்போது ரொம்ப ஹெவியாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது எனக்கே வந்து டிசைன் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது மாதிரி தான் உங்களுக்கு டேரெக்டாக பார்க்குறதுக்கும் நீங்கள் ஃபோட்டோவாக பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், வீடியோவாக பார்க்குறதுக்கும். ஸோ டேரெக்டாக பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி பீகாக்கை ஹைலைட் பண்ணுறது வந்து இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் வேஸில் நம்மளால் வந்து ஹைலைட் பண்ண முடியும். பட் இந்த 2000 ரேஞ்ச் பட்ஜெட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து இது எல்போ லென்த் ஸ்லீவுங்கிறதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். மற்றபடி அந்த பாடி போர்ஷன் மேலே ஹாஃப் ஸ்லீவ்க்கு மேலெலாம் வந்து திலகம் ஷேப்பில் 2 லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அடுத்தது கீழே ஹேங்கிங் நார்மலாக ஃபாலோ பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு அந்த கொம்பு திலகம் ஷேப்பில் போயிட்டு கொம்பு ஜாயின் ஆகும் பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு சுகர் பீட் வச்சுருக்கேன். ஒரு மாதிரி நல்லா அது ஃபினிஷிங் எடுத்து காட்டும் அந்த மேங்கோ ஷேப்பை, அதுக்காக. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்.
ஸோ இதில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டிச்சஸ் எதுவும் யூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பீகாக்கை சுற்றி ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீட் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம ரொம்ப அதிகமாக அதில் ஸ்டோன் ஒர்க் பண்ணோம்னா பீகாக் வந்து ரொம்ப டல்லாகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பீகாக்கை சுற்றி மைல்டாக தான் ஒர்க் பண்ணணும். பீகாக்கு எனக்கு இன்னும் டைம் இருந்திருந்தால் நம்ம இன்னும் த்ரெட் ஒர்க்கெலாம் ஃபாலோ பண்ணி பண்ணியிருக்கலாம். பட் இதுவே டைரெக்டாக பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஸோ 2 ஸ்லீவுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி வந்து இது மார்க்கிங் பண்ணும்போது கொஞ்சம் அந்த பீகாக்கோட பொசிஷன் வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ அது லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா வர பேட்டர்னே அப்படி தான் வரும். ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வர மாதிரி வராது இல்லைங்களா? ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். ஸோ பாருங்கள், இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.